வேற என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மாற்றம் இல்ல வந்து வாழ்க்கையை இப்படிதான் நகர்த்துவாங்க இந்த புதன் வக்ரம் அடைஞ்சவங்க அப்படின்னு ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல இல்ல முடியும்? புதன் வக்ரம்னாலே வந்து லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்க லேண்ட் வாங்கினாங்கன்னா அவங்க பேர்ல வாங்கினாங்கன்னா வாங்குவாங்க, வாங்கி நல்லா இருப்பாங்க, இவங்களாவே ஏதாச்சும் ஒரு கடன் வாங்குவாங்க, கடன் வாங்கி 60 லட்ச ரூபா கடன் வாங்குவாங்க. இந்த லேண்ட் 30 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 60 லட்ச ரூபா வரும். இந்த கடன் அளவுக்கு வரும்ல, கப்புன்னு இந்த கடன்காரன் கழுத்து நெரிப்பான். இந்த லேண்டை வித்து இந்த கடன் கட்டுவாங்க. அப்ப மேக்ஸிமம் இந்த புதன் வக்ரமானவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் கடைசி காலத்துல இவங்களே வாங்கி இவங்களே விற்கிற மாதிரி. அப்போ ஒரு லேண்ட் வாங்கினா என்ன அர்த்தம்னா நம்ம பிள்ளைகளுக்கோ நம்ம சந்ததிக்கோ வரணும் தான் நினைச்சு வாங்குவாங்க. ஆனா அந்த சந்ததிகளுக்கு இவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியறது இல்லை. இதை இன்னுமே நிறைய குழப்பிக்க கூடாது வியூவர்ஸ். நம்ம வந்து லாஜிக்கா தான் பேசுறோம். நிறைய புதன் வக்ரமானவங்க வீட்டுக்காரருக்கும் புதன் வக்ரம், பெண்கள் புதன் வக்ரமாகும் பொழுது வீட்டுக்காரருக்கு புதன் பரிவர்த்தனையும் வக்ரமா இருக்கு. அப்போ 2 பேர்ல யார் பேர்லயாச்சும் லேண்ட் வாங்கணும் இல்லைங்களா, 2 பேருக்குமே இப்படி ஆனப்ப எப்படி வாங்குறது? ஆனா வாங்குவாங்க, வாங்கி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கும் புதன் வக்ரமா பிறக்கும். அப்போ இந்த லேண்டுகள் அந்த பிள்ளை இந்த குடும்பமே அனுபவிக்காம ஃபியூச்சர்ல எங்கேயோ கொடுத்துட்டு போக போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. நிறைய பேருக்கு புதன் வக்ரம் இவங்களுக்கு இருக்கும், புருஷனுக்கு புதன் பரிவர்த்தனை இருக்கும், ரொம்ப நாள் போராடி கடைசியில் குழந்தை பெற்றுக்கவே முடியாம இருக்கும். அப்போ இந்த லேண்டு டாக்குமெண்ட்லாம் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க